இவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் ஒரு முழுவதும் உங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள்ல குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியினருக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. ராகுவும் அனுகூலமாக இருக்கிறாரு. செவ்வாய் கூடிய விரைவில் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கிறாருங்க. இந்த மாதத்துல புதனும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் அமைய இருக்குது. விரயத்தில் நிலை கொண்டுள்ள கேது ஆதரவாக சஞ்சரிக்கவில்லைங்க. தேவையான அளவிற்கு பண வசதி இருப்பதால நம்ம நிர்வாகம் சிரமமின்றி நடக்குங்க. முதல் 3 வாரங்கள் புதன் சுபபலம் பெற்றுள்ளதால குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இதனால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட இருக்குதுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால காண முடியுங்க. குறிப்பா துலாம் ராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட விரயத்தில் கேது இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குது. குடும்ப சூழ்நிலை மனதிற்கு நிம்மதியை அளிக்குங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்குங்க. 4ஆம் வாரத்தில் எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படுங்க. சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் இருக்காதுங்க. வெளியூர் பயணம் ஒன்று லாபகரமாக இருக்குங்க. பெண் அல்லது பிள்ளை ஒருவருக்கு வேலை கிடைத்து பணி உத்தரவு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் வருமானம் இரட்டிப்பாக கிடைப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் சொந்த வீடோ நிலமோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க துலாம் ராசினியர்களுக்கு. மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியான மகர ராசியிலிருந்து பஞ்சம ராசியான கும்பத்தில் சஞ்சரிப்பதால தோஷங்கள் குறைகிறதுங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி உள்ளுக்குள் நல்ல ஒரு முன்னேற்றமும் தைரியமும் ஏற்பட இருக்குது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு குறைய இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படக்கூடுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசியினருக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் மனதிற்கு திருப்தி அளிக்காது. இருந்தாலும் கூட இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க. முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, போட்டிகள் குறையுங்க. சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது. தொழிலதிபர்கள் தங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நிகழும் சக கூட்டாளிகளில் ஒருவர் கருத்து வேற்றுமை காரணமாக விலகி விடுவாங்க. விற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை உயருங்க. என்னதான் விலை உயர்ந்தாலும் கூட உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. என்னதான் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் லாபம் குறையுமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு சில அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள இருக்கீங்க. அதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் இருப்பது எதிர்பாராத
முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்தில் வருமானம் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. குறிப்பா சங்கீத வித்வான்களுக்கு வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தேவையான நிதி உதவி கிடைக்க இருக்குது. திருக்கோவில் ஓதுவா மூர்த்திகள் நாதஸ்வர கலைஞர்கள் ஆகியோருக்கும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மட்டுமில்லாம சுக்கிரன் புதன் சுபபலம் காரணமாக நாடக கலைஞர்கள் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளதுங்க. வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியாது என்பதால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நன்மை செய்யும் கிரகங்களே அதிக பலம் பெற்றுள்ளதால கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க. மேலிட தலைவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து நிரபராதி என நல்லபடியாக வெளிவந்துவிட சூழ்நிலை உருவாகுங்க. மக்களிடையே இதன் காரணமாக செல்வாக்கு உயர இருக்குதுங்க. அதே மாதிரி மேல்மட்ட தலைவர்களிடமும் உங்கள் மீது நம்பிக்கை ஏற்பட இருக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுக்கு முக்கிய பொறுப்பு அல்லது அரசியல் பதவி ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த கணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திலிருந்தே கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குதுங்க. அதே மாதிரி 4ஆம் வாரம் உடல் நல சற்று பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நாட்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. கவலைப்படும் அளவிற்கு படிப்பில் எந்த ஒரு தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமுமே இல்லைங்க. துலாம் ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நல்ல யோக பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது. வயல்களில் செழிப்பும் வருமானமும் பணிகளில் உற்சாகத்தை அளிக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. வங்கிகள் உதவி பெறுங்க. நிதி நிறுவனங்களின் மூலம் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பு குரு சுக்கிரன் ஆகிய இருவருக்கும் உள்ளதை பண்டைய ஜோதிட நூல்கள் மிக மிக தெளிவாக விளக்கி இருக்குதுங்க. இந்த மாதத்தில் சுக்கிரன் குரு இருவருமே சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால திருமண முயற்சிகள் நல்லபடியாகவே நிறைவேறுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை நிம்மதியை தருங்க. வேலையில்லாத பெண்மணிகள் இந்த மாதம் முழுவதுமே முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல அம்பிகை மகாலட்சுமி சரஸ்வதி படங்களுக்கு முன் நெய் தீபம் ஏற்றி வைத்து காய்ச்சிய பாலில் கற்கண்டை பொடி செய்து சேர்த்து நெய்வேத்தியம் செய்து லட்சுமி அஷ்டோத்திரம் மீனாட்சி பஞ்சரத்னம் அபிராமி அந்தாதி ஸ்துதி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லி பூஜித்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.